अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णुवास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशवत्। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। तत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुर शिञ्जितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् आचं प्रसन्नमधुरां मम संविधेहि। सर्वेभ्यः திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தோங்கு பெரும் சென்னலூடு வயலுகள ஓங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஒரு அற்புதமானதான பாசுரம். இது இரண்டாவது பாசுரத்திலே தாங்கள் செய்யறதாக கணிச்சித்திரு இருக்கக்கூடியதான நோன்பிற்கு அனுகுணமாக கிருத்தியங்களும் அகிருத்தியங்களுமானவைகளை எல்லாம் செய்தும் விட்டும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். செய்யாதன செய்யோம்னு சொன்னான். அப்ப எதெல்லாம் கிருத்தியங்களோ அவைகளை மாத்திரமே செய்வோம், அதனாலே எங்களுக்கு விரத பலன் கைகூடும் அப்படிங்கிறது. அந்த கிருத்தியத்தை சொன்ன பிறகு அப்போ ஒருத்தர் நன்னா ஒரு காரியத்தை பண்ணக்கூடியவற்றை பண்ணி பண்ணக்கூடாதவற்றை விட்டுவிட்டால் அது பாட்டுல பலன் கிடைக்க போறது. அது என்ன பலன் அப்படிங்கிறதாக விரத பலத்தை சொல்றா. இப்போ இந்த நோன்பினுடையதான மொத்த பலமே கிருஷ்ண சம்ஸ்லேஷம், அதாவது கிருஷ்ணனை அடைதல் அப்படிங்கிறது. அப்போ எங்களுக்கு மழை வேணும் முதலியதான காமியமான பலன்களை எல்லாம் சொல்லுவாளோ அப்படின்னு கேட்டா அதுவும் அந்த பசங்க எப்படிப்பட்டது, அந்த கோபிகா ஸ்திரீகள் எப்படிப்பட்டது அப்படின்னா பித்ரு மாத்ரு சுதப்ராத்ரு தாரபுத்ராதயோ பிவா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவா. இந்த லோகத்துல நம்மளுக்கு எல்லாமாக இருக்கக்கூடியதான பிதாவாகட்டும் மாதாவாகட்டும் இன்னும் சுத பிராத்த முதலியவர்கள் எல்லாம் மனைவி கணவன் எல்லாருமே பித்ரு மாத்ரு சுத பிராத்ரு தார புத்திராதயோ பிவா இவா எல்லாருமே ஏகைக பலலாபாய ஏதோ ஒரு பலனை கொடுக்கறதுக்காக இருப்பாளா இருக்கும். அம்மா நன்னா உடம்ப கவனிச்சுப்பாளா இருக்கும். அப்பா ஒருவேளை நன்னா படிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுவானா இருக்கும். இப்படி ஏகைக பலலாபாய ஏவ இந்த லோகத்துல இருக்கிறவாள். ஆனால் சர்வலாபமும் வரணுமானால் யாராலே வரும், யாராலே அது கைகூடும் அப்படின்னா சர்வலாபாய கேசவாக, அதுவும் கேசவன். எந்த ஒரு பகவான் விஷ்ணுவுக்கும் எந்த ஒரு பகவான் பிரம்மாவுக்கும் சிவனுக்குமே கூட மேம்பட்டு அவர்களுக்குமே கூட சுவாமியா இருக்கானோ அவன்தான் எல்லா பலன்களையும் கொடுப்பதற்கான காரணபூதனாக இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்படி ஏகைக பலலாபாய வர்த்தமானங்களா இருக்கக்கூடியதான இதரவர்களை காட்டிலும் நாமோ இந்த
பகவானே எல்லாம்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாகவதா அவ போய் இப்படி காமியம் போன்று இருக்கக்கூடிய இந்த பலன்களை போய் கேட்பாளா அப்படின்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானம் காண்பிக்கிறாள். இதெல்லாம் மற்றவாளுக்காகத்தானே தவிர கோப விருத்தாளுக்காகத்தானே இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. இவாளுக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான். இவைகளெல்லாம் தானாக வரக்கூடிய ஆனுஷங்கிகமானதான பலம். ஆனுஷங்கிகமான பலன்கிறது அதுவா வரக்கூடியது. பிராட்டிய போய் நாம சேவிக்கிறோம். ஆனால் பிராட்டிய சேவிக்கிறதா சொல்லக்கூடியதாக அந்த கிரந்தத்தை அமைச்சிருக்கக்கூடியவர் சுவாமி. ஸ்ரீஸ்துதிய சுவாமி காண்பிக்கிறார். அதுல சுவாமி திருவாக்குல இருந்து லௌகிகமான பலன்களை எல்லாம் கோருவாரோ. ஆனா ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தாக. யாரெல்லாம் உன் திருவடியை ஹே பிராட்டியே தலையாலே தாங்குகிறார்களோ எந்த மோட்சார்த்திகள் ஸ்ரேயஸ்காமா அவளுக்கு சேதசா தாரயந்தா சத்ரச்சாயா சுபக சிரசாமரஸ்மேர பார்ஷ்வா ஸ்லாதா சப்த ஸ்ரவண முதிதா ஸ்ரக்விண சஞ்சரந்தி. இதெல்லாமா அவ கோர்றா. எனக்கு மாலை கழுத்துல விழணும், ஸ்ரக்வீனாக நான் ஸ்ரக்வியா இருக்கணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், இதெல்லாம் இல்ல. ஆனா அதெல்லாம் ஆனுஷங்கிகமானது. யாரெல்லாம் உன்னுடைய திருவடியை தலையாலே தாங்கி கொண்டிருக்கக்கூடியதான மோட்சார்த்திகள் உண்டோ அவளுக்கெல்லாம் சத்திர சாயா சுபக சிரசர்களா இருக்கா. அவளுக்கு கொடைய பிடிக்கிறா, ராஜாவாரான், அதெல்லாம் வருது. இப்ப அவன் ராஜாவாகணும்னு கோரவே இல்லையே. அவனை சுத்தி 4 பேர் இருந்துட்டே இருக்கணும், எப்பொழுதுமே அவனை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும், மாலை மரியாதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவன் கோரவே இல்லை. அவன் ஸ்ரேயஸ்காமன். ஏன்னா அவனுக்கு இது தெரிறது ஆனுஷங்கிகமான பலன். அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிரதானமானதான பலன் கிருஷ்ண சம்ஸ்லேஷமாகவே இருந்தாலும் கூட இந்த லோகத்தவர்களுக்காக ஒரு விரதம் பண்றதாக நடிக்கிறாளே அவளுக்கு ஒரு பலன் சொல்லணுமே. அது ஆனுஷங்கிகமானது. நன்னா மழை பெய்யறது, நன்ன சமிருத்தி தேச சமிருத்தி ஏற்படுறது, இதெல்லாம் ஆனுஷங்கிகமானதான பலன். நாம ஒரு காரியத்தை பண்றச்சே இத்தனை பேர் சேர்ந்துன்னு ஒரு நல்ல காரியத்தை பண்றா அப்படின்னா அந்த இடத்துல மழை இல்லைன்னா மழை வரப்போகுது. நாம மழையை நினைச்சுதான் பண்ணோம், ஏதோ லோகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோமானால் அதுல கூட ஆனுஷங்கிகமானதான பலன் வருது அப்படிங்கிற மாதிரி இவாள் வியாக்கியானங்கள்ல காண்பிக்கிறா. அது சரி, இந்த பாசுரத்துல பெருமாளனுடையதான ஓங்கி உலகளந்த உத்தமன் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய எம்பெருமான பாடுவானேன்னார். இந்த உலகத்துல நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கணும், மழை கிடைக்கணும், அதுவும் சமிருத்தி வரணும், தேச சமிருத்தி இதெல்லாம் வரணுமானா உலகளந்தவனை பாடினால் உலகங்கள் படி அளக்கப்படும் அப்படின்னு அவளுடைய எண்ணம் போலும் அப்படின்னு. அதனால இந்த பிராட்டியினுடையதான வாக்குல எல்லா குழந்தைகளுமாக சேர்ந்து வந்திருக்கக்கூடியதான இந்த விரதத்தில என்ன பலன் கிடைக்க பெறும் அப்படின்னா எம்பெருமானினுடையதான பலன் சம்ஸ்லேஷ பலன் கிடைக்க போறது. ஆனுஷங்கிகமா இந்த பலன்களும் கூட கிடைக்க பெறுகின்றனங்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது உத்தமன்கிறதான சப்தத்துக்கே உபனிஷத் பல அர்த்தங்கள். அவன் உபனிஷத் பரமாத்மாவையே காண்பிக்கிறது. அதுல முதல்ல உத்தம அப்படிங்கிறது இருக்கே, இந்த தம அப்படிங்கிறது தமப் அப்படின்னு ஒரு பிரத்யயம். அதாவது அதை கொண்டு நாம இங்கிலீஷ்ல சொல்றோம் பாருங்க, எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்றேன், சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது. அப்போ உத் தமன், இப்ப தீர்க்க அப்படின்னா நீளமானதுன்னு அர்த்தம். இருக்கிறதுலேயே மிக நீளமானது அப்படின்னு இதுவா சொல்லணுமானா தீர்க்க தமன்னு சொல்லணும். 2 இருந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லுமானால் கம்பேரிட்டிவ் டிகிரியில சொல்லணுமானால் தரன்னு சொல்லணும். அப்போ தீர்க்க நீளமானது, தீர்க்க தர அதை காட்டிலும் நீளமானது, தீர்க்க தம இருக்கிறதுலேயே நீளமானது அப்படின்னு. இப்போ இங்க உத் தமன்னு இருக்கு. அந்த உத்தமங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தங்களை சொல்லலாம். அதுல உத் அப்படின்னு பிரம்ம இவனை
பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதான பத்தாத்மாக்கள் எல்லாம் உத்துகள்னா நித்தியர்கள் எல்லாம் புத்தியினுடைய பிரகாரத்தினாலே சிறந்து விளங்குற அவ உத்தரர்கள். அப்ப உத்தமன் பகவான்னு சொல்லலாம். அல்லது சைத்தன்யவானான ஏதோ ஒரு ஜீவன ஞானங்கள் எல்லாம் ஞானம் முதலியவற்றை கொண்டிருக்கான் அவனை உத்துன்னு சொன்னா, நன்னா எப்பொழுதுமே பூர்ண விகாசத்தை கொண்டிருக்கக்கூடியதான முக்தாத்மா இருக்கானே அவன் உத்தரன் ஆகலாம். ஜீவாத்மாவை காட்டிலும் அதிகமான உத்தரன் ஆகலாம். அப்பையும் பரமாத்மா தான் உத்தமன் அப்படிங்கிறதாக ஆகுவான். ஏனால் அவனுக்கு பகவத் சப்த வாசியாக இருக்கக்கூடியதான எந்த குணங்களினுடையதான ஒரு குறைவுமே, அதாவது இயத்தாவும் இல்லாத அளவுக்கு இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினாலே. அல்லது உத்தமன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, உத்துனாலே இப்ப பகவான்னு சொன்னோமோ இல்லையோ, அதாவது உத்துன்னு சொன்னாலே நாம உத்தமங்கிற சப்தத்தினால பகவான் சூப்பர்லேட்டிவா இப்ப சொன்னோம். உத்துன்னா ஜீவாத்மா, அதுக்கப்புறமா பரமாத்மா, இவ முக்தாத்மாக்கள், அதுக்கப்புறமா பரமாத்மான்னு சொன்னோம். இப்படிலாம் சொன்னோமோ இல்லையோ. இப்போ தஸ்ய உதித்தி நாம அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லது. எம்பெருமானுக்கு உத்துன்னு பெயர் அப்படின்னு சொல்லாரு. அப்ப பெருமாளே உத்துன்னு ஆயிட்டார்னா உத்தரன் யார் ஆகுவா அப்படின்னார். உத்தரன் அப்படிங்கிறது யாரோ ஒரு சில பேரை அனுகிரகிக்கிறதுக்காக ஹம்சாத்திய அவதாரங்களா வந்தானே பெருமாளே. பெருமாள் தான் உத்து தரன் உத்து தமன் எல்லாமே. அதுல பெருமாள் உத்துன்னு ஆகிறான் தஸ்ய உதித்தி நாமன்னு உபநிஷத் சொல்றதுனால. அப்போ அதுலயும் அந்த பெருமாளை எடுத்து வந்திருக்கக்கூடிய அவதாரங்கள்ல ஒரு சில பேரை மாத்திரம் அனுகிரகிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஹம்சாத்திய அவதாரங்கள் இருக்கே, அதுகளை உத்து தரன்னு சொல்றோம்னு வச்சுப்போம். அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரியில உத்தமான்னு யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வாமனன் தான் உத்தமன் அப்படிங்கிறார். ஏன்னா யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாசி அற எல்லாருக்குமாக தூளிதானம் பண்ணவன், தன்னுடைய திருவடியினுடைய தூளிதானம் பண்ணவன். ஏன்னார் அவனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு புராண ஸ்லோகம் சொல்றது, சுராணாம் அசுராணாம் ச சாமான்யம் அதிதைவதம். இந்த வாமனன் இருக்கானே, ஏன் அவன் உத்தமன் ஆகிறான்னார். வாமன அவதாரத்துல யாரையுமே கொல்லறதுங்கிறது இல்ல, அதனால மிக மிக சிறந்தவன். அது மாத்திரம் இல்ல, அசுராளும் சேவிப்பாளாம் வாமனன். எப்படின்னார், சுராணாம் அசுராணாம் சாமான்யம் அதிதைவதம், எல்லாருக்குமே பொதுவாக இருந்திருக்கக்கூடியவன். அப்படி எல்லாரையும் சர்வசாமிய புத்தியோட பார்த்தவன், யாரையும் ஹனனம் பண்ணி இருக்காதவன், தன்னுடையதான இதனுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே உயர்ந்து போனவன். அப்போ இந்த காரணங்களால பகவான் உத் ஆவானால் உத்தரன் அப்படின்னு ஒரு சில பேரை அனுகிரகிக்கிறதுக்காக வந்த ஹம்சாத்தி அவதாரங்கள் ஆகுமானால், உத்தமன் யாருக்குமே எதிரியாக இல்லாதவனாய், எல்லாருக்குமே சமதா புத்தியை கொண்டவனாய், எல்லாருக்குமே தன்னுடைய தூளிதானத்தை பண்ணவன். தூளிதானம்னா தன்னுடைய திருவடியை உயர்த்தின பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மணல்களினுடையதான மண் துகள்களினுடையதான வீழ்ச்சி. அது இன்னார் பேர்ல தான் பட்டது, இன்னார் பேர்ல படலைங்கிறது இல்லையோ இல்லையோ. அது மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பாவனமாக ஆக்கக்கூடியதான கங்கை ஏற்பட்டிருக்கக்கூடியதான அவதார விசேஷம் இந்த வாமனன் தான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். இப்போ இங்க மழை பொழியணும்னா யார சேவிக்கணும், அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஔச்சித்யம் கூட இருக்கு. இவா மழை வேணுங்கிறா. அந்த மழை வேணுமானால் யார் திருவடியிலிருந்து கங்கை அதுவா தாரையா பெருகித்தோ அவனுதானே பாடணுங்கிறதுனால அவனை பாடுறாள். இந்த வாமனன் அவதாரத்துல சொல்றாள், ஓங்கி உலகளந்த உத்தமன். பெருமாள் எதனால இப்படி இருக்கான் அப்படின்னா, வளர்ந்தான்னு சொன்னாலே எப்படி வளர்ந்தான் அப்படின்னா வேகமா வளர்ந்தான். சுவாமின்னு நம்ம தலையை கண்ணை மூடிண்டு தலையை சறுக்கிண்டு அப்படி சொல்லலாம். ரொம்ப வேகமா வளர்ந்தான்னு இந்த இம்மை எவ்வளவோ இழுத்து அப்படி மூஞ்சியை வச்சுட்டு சுருக்கின்னு சொல்லலாம். ஆனா காவியங்கள்ல எல்லாம் அந்த பதத்துல வரணுமோ இல்லையோ. அதனால அவ சொல்றா, பெருமாள் ஓங்கி உலகளந்தான். எப்படி ஓங்கி உலகளந்தான் அப்படின்னா, எப்படி ஓங்கினான்னு சொல்றா. அவனுக்கு என்னடா திருப்தி அப்படின்னா, பரோபகாரம் செய்கிறோங்கிறதான சந்தோஷத்தினால வளர்ந்தான். இப்ப இதுல ஒரு அழகு பாருங்க.
வாமனன் குள்ளமான மூர்த்தியோட வந்தான். ஏண்டா வாமன், அதான் ரசிகாள், ஏன் அவன் குள்ளமா வந்தான்னா, ஒருத்தர்கிட்ட யாச்சிக்க போர்ச்சு நாமளே கூணி குறுகிதானே போவோம் சுவாமி. அதனால பெருமாளும் கூணலா குறுகனா வந்தான், அதாவது குட்டியானவனாய் வந்தான். இதை ஏண்டா வளர்ந்தான்னார். அதுக்கு அடுத்த க்ஷணமே ஏண்டா வளர்ந்தான்னு கேள்வி வருமேன்னார். அது ஒண்ணும் இல்ல, தேவதைகளுக்கானதான காரியத்தை பண்றோம், பரோபகாரம் பண்றோம்ங்கிறதான புத்தியினாலே வளர்ந்தான். எப்படி சொன்னாலும் பதில் சொல்லக்கூடியவன் நம்ம பெரியவா. அப்படி குறுகி கூணலாக வந்திருக்க கூடியதான எம்பெருமான் யாச்சனா புத்தியினாலே வளர்ந்தால், பெருசா வளர்ந்தாலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னார். பரோபகாரம் பண்றோம் அப்படின்னு. வசத்தியா இருக்கிறவா எப்படி இருப்பாளாம், ஏதே சத்புருஷா பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தம் பரித்யஜ்யே, யார் தன்னுடையதான பிரயோஜனத்தை கூட விட்டு விட்டு பிறருக்காக உபகாரம் பண்றாளோ அவதான் வசத்தியானவாள் அப்படின்னு இருக்கு. பெருமாள் தனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் அவளுக்கு உபகாரம் பண்றான். அதனாலே அவன் வாமனனாக பிக்ஷை எடுக்கிற போது குறுகி வந்தவன். அவன் வளர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா பிறர் காரியம் செய்கிறான். இல்லையானால் நாம கொடுக்கிறோம் அப்படின்னு அவன் ஒத்துண்டான் பாருங்க. அதனால நாம தேவ காரியத்துக்காக வந்து பிக்ஷை கேட்க வந்திருக்கோம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாமல் அவன் கொடுத்தானே, அதனாலே வளர்ந்தான் மகிழ்ச்சியோட. எவ்வளவு வளர்ந்தான்னு சொல்றார். இப்போ பெருமாள் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்னார், எவ்வளவு வேகமா வந்தான் அப்படின்னார். ஓங்கி உலகளந்த உத்தமன் மகாபலி தாரை வார்த்த ஜலமும் பிரம்மா திருவடி விளக்கின நீரும் சமகாலம். எந்த வேளையில மகாபலி அவன் இத கொடுத்தோம்னு அவனுக்கு கொடுக்குறான் பாருங்க, தாரை வார்த்த ஜலமும். அவன் வாமனனா இருக்கான், என் காலால 3 அடி ஜலம் வேணும், 3 அடி இது வேணும், நிலம் வேணும்னு சொன்னான், 3 அடி வேண்டும்னு சொன்னான். உடனே முதல்லயே கொடுத்தோம்னு அந்த வார்த்தையை ஒத்துக்கிறான் பாருங்க. அப்ப அப்படி கொடுக்குறான் பாருங்க எப்படி ராஜா. ஆனா அந்த ராஜா எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் கூட இவன் வந்திருக்கான், பரமாத்மா வந்திருக்கான் அப்படிங்கறத அவ குரு வேற சொல்லியிருக்காரு. அதனால இவன் வந்திருக்கிறது பரமாத்மாதான்னு தெரியறது. பின்ன அவன் குனிஞ்சு வினயத்தோட கூட கொடுக்குறான். அவன் இன்னும் குனிஞ்சு வினயத்தோட கொடுத்தா இன்னும் கூட இந்த கை இறங்கும். அந்த இதம் மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த தாரவாக்கிற ஜலம். இப்படி அவனுடைய மனைவி விந்தியாவளின்னு பெயர். அவ வந்து ஜலம் கொடுக்குறா. அவ 2 பேர் தானே சகதர்மச்சாரியோ இல்லையோ. தானம்ங்கிறதான தர்ம கர்மத்துல அவோ அந்த ஜலம் கூட இதுதான் தாரவார்க்கறதுக்கு. அப்போ அந்த தீர்த்தத்தை அவ கொடுக்குறாளே, அவன் அவ கொடுக்குறா உதிரினால தீர்த்தம் எடுத்து, இது கஷ்யப கோத்ரோத்பவாய வாமனாய இதம் மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. அப்ப அவன் கையில இருந்து ஜலம் பொழுகிறதா. இவன் எவ்வளவு பூமியில இருந்து என்ன 2 அடி 3 அடி இருந்திருப்பானா. ஏன்னா அவன் பெருமாள்கிட்ட வேற இப்ப குடிஞ்சிருக்கான். 2 அடி 2 அடி 2.5 அடிக்கு மேல இருக்கவே இருக்காது. அந்த அவன் தாரை வார்த்து கொடுத்த அந்த ஜலமும் அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அந்த தாரை வார்த்து கொடுக்கறதான ஜலம் அதுவும் பிரம்மா அதுக்குள்ள பெருமாளுடைய திருவடி வளர்ந்துடுச்சு. அது எவ்வளவு வளர்ந்ததுன்னு அதுக்குள்ள பிரம்மலோகத்துக்கு போச்சான். அந்த பிரம்மலோகத்துல பிரம்மா ஆஹா எம்பெருமானுடைய திருவடி வந்திருக்கேன்னு சொல்லி அதனுடைய தன்னுடைய கமண்டலுகத்தமானதான ஜலத்தினால அவருடையதான திருவடியை சோதனம் பண்ணான், அலம்பினான். அந்த ஜலமும் பூமியில விழற பொழுது ஒரே நேரத்துல விழுந்துதான். அப்படின்னா அவர் எவ்வளவு வேகமா வளர்ந்தாருன்னு பாத்துக்கோங்க. இவன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துண்டு தாரவார்த்து கொடுத்தானே ஒரு 2-2.5 அடி தரையில இருந்து மேல இருக்கக்கூடிய மகாபலி, அவன் கொடுக்குறேன்னு சொன்னதுனால திருப்தியினாலே போல நல்லா பெருசா வளர்ந்தானே. அந்த பெருமாளினுடையதான திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சு. அந்த பிரம்மலோகத்துல பெருமாளுக்கு அவன் தன்னுடையதான கமண்டலு ஜலத்தினாலே தீர்த்தம் பண்ணானே, இது திருவபிஷேகம் பண்ணானே திருவடிக்கு. அந்த பிரம்மலோகத்துல இருந்து விழுந்திருக்கக்கூடியதான ஜலம் 2ம் ஒரே நேரத்துல பூமியில விழுறதுன்னா அவர் எவ்வளவு வேகமா வளர்ந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் இப்படின்னு சொன்னா, ஓங்கிங்கிறதுக்கு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன் ஒரு சின்ன ஸ்லோகத்தினால அதை அத்தியுதமா காண்பிச்சுட்டார். எப்படி வந்து பெருமாள் வேகமா வளர்ந்தான் தெரியுமான்னார். பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததிஸ்தவ பூர்வமாசீத் ஹாராவலி பரமதோ ரசனா கலாபா. இப்படி எல்லாம் வளர்ந்தது.
தாராகலஸ்தனு மௌக்திகநூபுரஸ்ரீஹி. பக்த பிரியனான தேவா இவன தேகலீஷ பெருமாளை பார்த்து பாடுற, பக்த பிரியத்வை ததா பரிவர்தமானே, நீ அந்த மாதிரி வளர்ந்த பொழுது, பரிதஹா வர்தமானே, வெறும் ஈர்க்குச்சி மாதிரி பெருமாள் போல பெருமாள் வளரலையாம், பரிதஹா வளர்ந்தானாம். இப்படி அவனுடைய தீனத்துக்கு சேர அகலமும் பெருத்திருந்துதான், எல்லா புறங்களிலேயும் புத்தியாலேயும் ஞானத்தினாலேயும் கூட வளர்ந்தானாம், தன்னுடைய குணங்களாலே வளர்ந்தானாம். இந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ற மாதிரியே நாம லோகங்களுக்கும் உபகாரம் பண்ணணுங்கிறதான உபகார புத்தியோட கூட வளர்ந்தானாம். இப்படி நீ வளர்ந்த பொழுது துவை ததா பரிவர்தமானே முக்தா விதான விததிஸ்தவ பூர்வமாசீத் ஹாராவலி பரமசோ ரதனா கலா ரசனா கலாபா தாரா கணஸ்தனு மௌக்திகநூபுரஸ்ரீ. பெருமாள் வளர்றச்சே தாரா கணங்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் மேல அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அதே வேளையில இவன் கொடுத்தேன்னு சொன்ன அதே வேளையில முக்தா விதான விததிஹி, முதல்ல ஏதோ மேல போட்டு இருக்கக்கூடியதான விதானம், விதானம்னா கேனப்பின்னு சொல்ற பாருங்க இங்கிலீஷ்ல, அப்படி பெருமாள் எழுதி இருக்கிற இடத்துல மேல இப்படி பண்ணிருக்கா பாருங்க, ஒரு துணியால கட்டியிருக்கா பாருங்க, அதுதான் விதானம். அப்போ இப்படி இப்படி தலையை தூக்கி பாக்கறச்சே ஏதோ பெருமாளினுடையதான திரைச்சீலை மாதிரி இருந்தான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, முக்தா விதான விததி முக்தா விதான விததி அப்படி இருந்துதான். ஆனா அது முத்துக்கூட்டங்களால் ஆக்கப்பட்ட விதானம்னு சொல்லறதுக்குள்ள பெருமாளினுடைய திருவடி வளர்ந்தது. அது எவ்வளவு வளர்ந்தது அப்படின்னா, அப்ப அது எப்படி வளர்ந்ததுன்னு உடனே சடக்குன்னு வளர்ந்து கொடுத்தான். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹாராவலிஹி, அதுக்குள்ள பெருமாள் வளர்ந்ததுனால அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் முதல்ல முத்துக்களாலே ஆக்கப்பட்டதான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ மேல முத்துக்களால் ஆக்கப்பட்டதான அந்த சீலை திரை சீலை மாதிரி இருந்துதான், அதுக்குள்ள வளர்ந்துடுத்தான். அப்ப பெருமாளினுடையதான கழுத்து அந்த லோகத்தை தாண்டி அங்க போயிடுதான். அப்ப எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் தாராவலிஹி, இது முத்துக்களால் ஆக்கப்பட்டதான ஒரு மாலை மாதிரி ஆச்சா. தாராவலி பரமதோ ரசனா கலாபா, அதுக்குள்ள பெருமாள் வளர்ந்துட்டான். அப்ப அவனுடைய இடுப்பு பரமதோ ரசனா கலாபா, ஆகாசங்கள்ல இருக்கக்கூடியதான முதல்ல ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திர இது நட்சத்திரங்கள் எல்லாம் முத்து விதானம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வளர்ந்தா கழுத்துல மாலை மாதிரி இருக்கு. இப்ப அதுக்குள்ள வளர்ந்தா அவனுடையதான வஸ்திரமாகவே ஆகிவிட்டது அப்படின்னார். தாராகணஸ்தனு மௌக்திகனு புரஸ்ரீ. இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றான் சுவாமி, எல்லாரையும் அனுகிரகம் பண்ணானே அந்த திருவடியை கொண்டு எதுக்காக பண்ணான்னார், எல்லா லோகங்களும் உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்துலதான் அவன் லோகத்தை எல்லாம் அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ தாரா விதான விததி பரவபூர்வமாசி. அப்ப என்ன இருக்குன்னார், முதல்ல மழை பெய்யணும்னு பிரார்த்திச்சுக்கிறது, அந்த வஸ்துவினுடைய சத்தைக்காக எம்பெருமான் தூளி தானம் பண்றான். ஏதோ ஒரு புல்லு இருக்குன்னா அந்த புல்லுல எம்பெருமானினுடைய திருவடிப்பட்டதான ஜலம் பட்டதுன்னா அது பண்ண பாக்கியம் தானே. இப்படி அவைகளினுடைய சத்தைக்காக எம்பெருமான் வளர்ந்தான். அந்த வஸ்துக்கள் உபேட்சிதமன்றி இருக்கே செய்தேயும் உறங்குகிற பிரஜையை அணைத்து கொண்டு கிடக்கும் மாதாவை போல். அப்படி எப்படியானால் ஒரு குழந்தைய அவனுடையதான அம்மா அரவணைப்பாளோ அந்த மாதிரியாக லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் அந்த தங்களினுடைய சத்தையை பெற வேண்டும்ங்கிறதுக்காக இவாளையெல்லாம் அந்த யார் யாரெல்லாம் அங்க அனுகிரகிக்கப்பட வேண்டியவாளா இருக்கோ அவளெல்லாம் கூப்பிடுறாரு. இந்த இடத்துல தீங்கின்றி நாடெல்லாம் இப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவளுடைய குணங்களை எல்லாம் பாடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்த, தீங்கின்றி நாடெல்லாம் லோகம் எல்லாம் மழை பெய்யணுமா. எப்படிதான் அதாவது இதுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது தீங்கு இன்றி இருக்கணும்.
ஏதாவது எதுவும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்கிறது இல்ல. அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய். அப்போ 3 மழை ஒரு மாசத்துக்கு உண்டு. அதெல்லாம் மும்மாறி பெய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதான இந்த பலங்களையும் இந்த மழைகள் எல்லாம் வருது. தீங்கின்றி நாடெல்லாம் அதெல்லாம் கண்டமேனிக்கு மழையா இருக்கக்கூடாதான். நாடுல கொஞ்சம் கூட தீங்கம் இல்லாம தீங்கு இல்லாத இருக்கணுமா. அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து எப்படி இருக்கணும்னா, இந்த விரதம் ஆச்சரிக்க இவ்வூரே அன்றிக்கே இவ்வூரில் ஒரு சம்பந்தப்பட்ட நாடெல்லாம் மங்களமாகுகை. அப்படி எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடிய பிராட்டி, அதாவது அனுகிரகத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடியதான ஆண்டாள், அதுக்காக தான் அவ வரிசையா சொல்லிட்டு இருக்காள். ஆனா அவளையே அழிச்சிட்டு இதுக்கு போயிட்டார், பெருமாளை சேவிக்கிறதுக்கு எழுதியிருக்கார். அந்த காரணத்தினால எதுவுமே தீங்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கு, விஷ்ணுர் யஸ்ய கிருஹே புங்க்தே தஸ்ய புங்க்தே ஜகத்ரயம். யார் ஆத்துல எம்பெருமானவன் யார் ஆத்துல சாப்பிடுறானோ, விஷ்ணுர் யஸ்ய கிருஹே புங்க்தே தஸ்ய புங்க்தே ஜகத்ரயம். பெருமாள் சாப்பிட்டான்னா ஜகத்ரயமும் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாராலேயும் அனுகிரகிக்கப்படக்கூடியதாக அனுமதிக்கப்படக்கூடியதான ஒரு இது பேர் என்ன, யாருக்குமே கெடுதல் வரக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விரதாச்சரண பிரகாரம். அப்ப தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நாட்டுல எந்த விதமான தீங்கும் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, திங்கள் மும்மாறி பெய்து, அந்த காலத்திற்குரியதான மழை அந்த அளவுக்குலையாவது இருக்கணும். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை, அதுதான் சொல்றாரு. அப்போ வேகமா இருக்கணுமே. அது எவ்வளவு வேகமா இருக்குன்னா, இப்ப இந்த இத சொன்னேன் நான், பேர் என்ன, அப்படி லோகத்துக்கு கெடுதல் எதுவும் நேராத மாதிரி 9 நாள் வெயில் 1 நாள் மழைன்னு இருக்கு, நம்ம மாதம் மும்மாறி பெய்யறது அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. பெருமாளும் அதுக்குள்ள தலை கொட்டி கொடுக்குறான். அப்போ இப்போ அடுத்த கேள்வி வருது, நாமும் உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பா வைத்து சாற்று நீராடினால் அப்படின்னா, நம்பா வைத்து நீராடுதல்ங்கிறது ஒண்ணு, அதெல்லாம் சாற்றி நீராடினால் அப்படி ஒருவேளை அவா அந்த இத பண்றான்னாக்க அனுகிரகம் பண்றதாக இருக்காள் அப்படின்னா எப்படி இருக்கணும் மழைன்னா, அந்த மழை எவ்வளவு பெய்ஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு 9 மணி நேரம் பெய்ஞ்சுது அப்படின்னா கொஞ்ச நேரம் நிக்கணுமா, அப்பதான் ஆத்து காரியங்கள்லாம் பண்ண முடியுமா. அந்த மாதிரி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை நன்னா வளர்ந்திருக்கக்கூடியதான இதுதான், நன்னா வளர்ந்திருக்கக்கூடிய பயிர் விசேஷங்கள் அதெல்லாம். ஆனா இவர் என்ன காண்பிக்கிறார், ஓங்கு பெரும் நன்னா பெரியக்கூடியதான செல்வங்கள், வளரக்கூடியதான செல்வங்கள், சென்னலூடு கயலுகளை. அந்த தடாகத்துல சென்னல், அதே நேரத்துல கயல் உகளை, கயல் மீன், இப்படிப்பட்டதான அந்த மீன் ரூபமா இருக்கக்கூடியதானத நாமும் நிச்சயமா அனுகிரகம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்பொழுதைக்கு அவ தனித்தனியா இருக்காளாம். தீங்கின்றி நாடெல்லாம் தனித்தனியான்னா என்னதுன்னாக்க, இந்த அனுகிரகம் பண்ண வேண்டியவாள் பண்ணக்கூடியவாள், இவாளுக்கு இப்ப யார்கிட்ட என்ன பேசி பலனை வாங்கறதுன்னு தெரியலையா. அதனால அது நன்னா மழை பெய்ஞ்சதுன்னா நன்னா சமிருத்தி இருக்க போறது,
அப்போ ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை அந்த சேத்துல நிறைய நாட்டு நட்டு வச்சிருக்கா. அந்த நாட்டு நட்டு வச்சதெல்லாம் பலத்தை கொடுத்திருக்கிறது. அந்த இதுக்குள்ள ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை தாமரைகள் இந்த இதுல எல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு, அதாவது இவனுக்கு உபகாரம் பண்ண கூடாதுங்கிறதான எண்ணம் எல்லாம் இல்லைங்கிறதான ஒரு ஒரு விசாரத்துக்காக வச்சுண்டா கூட இங்க அவர் ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை நிறைய இது இருக்கு, எலி முதலியதெல்லாம் இருக்குன்னார். அது எல்லாவற்றையுமே எப்படி நாம வழிக்கு கொண்டு வரணும்னு காண்பிக்கிறார். ஓங்கு பெரும் தென்னலூடு கயலுகளை விஷ்ணுர்யஸ்ய கிருஹே புங்கே தஸ்ய புங்கே ஸ்வநாமயம். இப்படி எல்லாம் என்னென்ன விதமானதான பெருமைகள் உண்டோ அந்த பெருமைகளை எல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை. இவாள் எப்படி இருக்கு? ஓங்கு பெரும் செல்ல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். அதுல செந்நெல் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். எந்த விதமானதான காரணத்தினாலேயும் எம்பெருமான விட்டு அவனுக்கு தாசமா இருக்கிறதுங்கிறது இல்லையா, எல்லாமே எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அந்த எம்பெருமான் விஷயக்கமா இருக்கக்கூடிய நேரடியா தெரியக்கூடியதான பத்தியங்களை நாம அந்த ஸ்லோகங்கள் முதலியவற்றையெல்லாம் நாம எடுத்துக்கணும். நமக்கு இந்த 3 பாசுரங்கள் தான் அப்படிங்கிறது. ஆனா அது எப்படி இருக்குன்னு இந்த உள்ளுக்குள்ள பாட்டியை கட்டி கொடுத்துருக்கோம், பெரிய பாத்தி கட்டி இருக்கோம். அதுல இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை அங்க இருக்கக்கூடிய மான்கள் ஏதோ செஃபேல், அதாவது என்னது பச்சையா இருக்கக்கூடிய கல், அந்த மரகத பச்சை கல், அந்த மரகத பச்சை கல் முதலியவற்றை கொண்டு நாம பலனை பெற வேண்டும். அந்த பலனை கோருபவன் அங்கேருந்து வரணுங்கிறதெல்லாம் இவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாள். அப்படின்னா இந்த இவ வந்து இந்த விஷயத்துல எல்லாருக்குமே அனுகிரகம் வேண்டும்ங்கிறத இன்னார் வேணும் இன்னார் வேண்டாங்கிறதெல்லாம் இல்ல. அப்ப யார் ஆத்துல விஷ்ணு சாப்பிடுறானோ, விஷ்ணுர் யஸ்ய கிருஹே புங்கே, யார் சாப்பிடுறானோ தஸ்ய புங்கே ஜகத்ரயம், அவனுக்கு 3 லோகங்களுமே சாப்பிடப்பட, அதாவது அனுகிரகிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ரொம்ப அதிகமானதான காரிய கலாபங்கள் இருந்ததுன்னா முடியாது. ஆனால் ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை எப்படி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடியதான சென்னலூடு கயல் மீன்கள் எல்லாம் இருக்கு. இந்த மீன்கள் எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கான். எவ்வளவு பெருசுன்னா ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை பிறருக்கு அனுகிரகம் பண்ணுவதுங்கிறதான திருப்தியினாலே அதிகமானதான சந்தோஷத்தோட மழை, அதாவது அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் இவ அதுக்கு சொல்றார், விடிவோரை நட்டு ஞாயிறு பட்ட போது வந்து பார்த்தால் கைவித்து பார்க்கும்படியா இருக்கை. இப்படி எம்பெருமான நாம அனுகிரகிக்கணும்னு சொன்னாலே, இப்படிப்பட்டதான அவன் அனுகிரகிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு வேகமா வளர்றதுன்னு. விடிவோரை நட்டு ஞாயிறு பட்ட போது வந்து பார்த்தால் கை கவித்து பார்க்கும்படியா இருக்கை. இல்லையா? கை கவித்து பார்க்கறதுன்னா கைய கூப்பி பார்க்கறது. இப்படி மகாஞ்சலின்னு பெயர். இப்படி கையை தூக்கியாச்சுன்னா எந்த விதமான அங்கத்தையும் மறைக்க வேண்டியது இல்லை பாருங்க. அப்ப அவ அனுகிரகம் பண்றாள். அதுதான் காண்பிக்கிறார். கிம் விஷ்ணுர்யஸ்ய கிருஹே புங்கே புங்கே விஸ்வ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு அபஹித பாப்மா, பாப்பங்களே தட்டாதவன். அதே மாதிரி அபஹித பாப்மா அந்த எம்பெருமானினுடையதான
அனுகிரகம் அபகித பாப்மத்வாதி குணவிசிஷ்டனானதான எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தினாலே உத்தா இருந்திருக்கக்கூடியவனே தமசுங்கிறதான கத்தியால, அதாவது ஞானாசினா ஆத்மனா அப்படிங்கிற அப்படி இது எல்லாமே, அதாவது எம்பெருமான் நாமாவை விட்டுட்டு மற்றதெல்லாம் சர்வம் விளம்பனான்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமானினுடையதான அனுகிரக விசேஷத்தினாலே ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை, ஓங்கு பெரும் அந்த இதுல ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை, அந்த கயல் மான் இருக்கே, அந்த மான் மாத்திரம் சென்னலூடு கயலுகளை அந்த நெல் தானியங்களுக்காக வச்சிருக்கா. அதெல்லாம் நல்லா புஷ்டியா இருக்கான். அதனால அத்தனை சாரும் அதுல இறங்கிறது. அதுல வியாக்கியானத்துல காண்பிக்கிறாள், வைரத்தூண் போலே பருத்த தண்டு கொண்டதால் இல்லையா, நன்னா வைரத்தூண் மாதிரி நன்னா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது. அதனால பருத்த தண்டு கொண்டதுனாலே ஆஸ்லேஷம் இதுவா பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாகவதாளோட கூட ஆஸ்லேஷம், அந்த பலனோட கூட ஆஸ்லேஷம், இதெல்லாம் எப்படி ஆஸ்லேஷம் சேர்க்கிறது, எப்படி சேர்க்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஓங்கு பெரும் சென்னலூடு. இந்த பக்கம் இருக்கக்கூடியதான ஒரு நெல் தானியத்தினுடைய கதிர், இந்த பக்கம் ஒரு 4 தானியத்தினுடைய கதிர், இது ரெண்டுக்கும் நடுவுல ஊஞ்சல் மாதிரியா. அதனால ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை, அங்க இருக்கக்கூடியதான நன்னா செந்நெல் தானியம் வளர்ந்துருக்கு, அதுல தீர்த்தம் இருக்கு, அந்த இடத்துல நிறைய சென்னலூடு கயல் ஊகளை மீன்கள் எல்லாம் துடிச்சுட்டு இருக்கான். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அதாவது சென்னலூடு கயலுகளான 2 பக்கத்திலையும் நன்னா வளர்ந்திருக்கக்கூடியதான அந்த ஸ்தம்பத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடியது, தூளி கட்டுற மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஸ்தம்பம், இந்த பக்கம் ஒரு ஸ்தம்பம், ரெண்டும் நன்னா வைர ஸ்தம்பமா இருக்கு. அந்த வைர ஸ்தம்பத்துக்கு எப்ப பிரயோஜனம்னா எம்பெருமானுக்கு அத வைக்கிறோம் பண்றோம்ங்கிறதுதான். அப்ப இங்க சென்னல் எப்படி போகிறது, சென்னலூடு, சென்னலுக்கு நடுவிலே கயல் உகள, மான்கள் எல்லாம் அசைகின்றன, இது கயல் மீன்கள் எல்லாம் அசைகின்றன. இப்ப வேகமா வளர்றதுன்னு சொல்றீங்களே சுவாமி, சென்னலூடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, நீ இப்போ பொறிவண்டை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. என்னதுக்கு இது அப்படின்னா, அதுதான் இங்க காண்பிக்கிறார். நிறைய செல்வம் இருக்கு, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால இவைகளெல்லாம் நாம பண்ணணும். அதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சத்தாக உபயோகிக்கணும்னு. அதுதான் சொல்ற செந்நெல் ஊடு கயலுகளை அப்படின்னா அவள்கிட்ட எவ்வளவு சத்தானதான வஸ்துக்கள் இருக்கு, சத்தான சிறந்ததான வஸ்துக்கள் இருக்கு. பூங்குவளை போவதில் பொறிவண்டு கண் படுப்ப, மீன்கள் அசைத்த புஷ்பத்தில் மதுபானம் பண்ணி மயங்கிய வண்டுகள் சென்னொல்லும் குவளையும் ஒரு சேர அசைந்து தூங்கு மெத்தையே உறங்கும், தூங்கி மெத்தையிலே உறங்கும் ராஜபுத்திர தம்பதி இவ. எப்படியானால் ஒரு ராஜபுத்திரனுடையதான தம்பதிகள் எல்லாம் நல்ல மதுபானம் பண்ணி புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு படுக்கையில படுத்துக்கிறாளோ அந்த மாதிரியே அது வர்ணனையா. என்ன அப்படின்னா, ஒரு தூணி கட்டின மாதிரி இருக்கு. இந்த பக்கம் 2 தூண் இருக்கு, அந்த 2 தூணுக்கு நடுவுல ஒரு தூணை கட்டியிருக்கா, துணியை கட்டியிருக்கா. அந்த துணியில தான் தர்மம் அப்படிங்கிறத பத்தி அதெல்லாம் எழுதி அதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம் போகணுங்கிறதா அந்தந்த தேவதைகள், அதுக்கப்புறமா தான் இந்த தேவதைகள் எல்லாத்துக்குமே பரமாத்மா தான் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத இனி மத்தியானம் கூட நாம ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணறதுக்குன்னே இருக்கக்கூடியதான எம்பெருமானினுடைய சாமீபியத்துல எல்லாமே என்ன ஆயிடுது, பொறிவண்டு கண் படுப்ப தூங்குறது. எப்படி நிச்சயத்தையா தூங்க முடியும்னா, நம்மளை ரட்சக்கணம் பண்றதுக்கு அன்னைக்கு நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் சுகமா இருக்கிற பொழுது பண்ணார்களே, இன்னைக்கு கொஞ்சம் க்ஷீண தசாயா இருந்ததுன்னா கூட அவ வந்து அனுகிரகம் பண்றாள்
அப்படிங்கிறது. அப்போ செந்நல்லூடு கயலுகளை இந்த ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான செந்நெல் தானியத்தினுடையதான நடுவுல ஒரு ஒரு படுக்க வாட்டுல ஒரு இது இருக்கு, வாத்திய விசேஷம் இருக்கு. அதுதான் சொல்றாரு, இவாள் கையிலேயே இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் இந்த பாசுரத்திற்கு சேர சொல்ல வேண்டியதான நேற்றைய பாசுரம், இது எல்லாமே என்னத்தை காண்பிக்கிறதுனா அந்த பட்டணத்தினுடையதான பெருமையை தான் காண்பிக்கிறது. அதனால அவர் சொல்றார், விஷ்ணுர் யஸ்ய கிருஹே புங்கே புங்கே கிருஹே புங்கே தஸ்ய புங்கே ஜகத்ரயம். அவனிடத்திலே ஜகத்ரயத்திலேயும் இருக்கக்கூடியவர்கள் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. பூங்குவளை போதுன்னு இதுன்னு அர்த்தம். தாமரைன்னு இது தாமரை தண்டு அப்படின்னா தாமரை தண்டு கூட உள்ள இது பண்ணணும், திரி எல்லாம் போடுறோம். அப்ப அவர் காண்பிக்கிறார், மீன்கள் அசைந்து அவள் குறுக்க அவளுடைய கண்ணுக்கு வந்ததுன்னு சொன்னா, ஏற்கனவே 14 எடுத்திருக்கக்கூடியதான இந்த சூக்திகள், அது தவிர 6 சூக்திகள், அது முழு ஸ்லோகமா இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு வேகமா வளர்ந்தானாம். எந்த அளவுக்கு வேகமா வந்தான் அப்படின்னா, எல்லா ஸ்திரீகளும் எல்லாருமே அவனுக்காக இது பண்றா, எதிர்பார்த்து கண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முலை பற்றி. எவ்வளவு பெரியதான வைரத்தூணே ஆனாலும் நல்ல பரிசா இருக்கு, நல்ல அனுகிரகம் பண்ண வேண்டியங்கிறதான புத்தி இருக்கு. அந்த இதெல்லாம் கூட அந்த தானிய விசேஷம் இருக்கு பாருங்க, அது கூட உத்துங்கிறதுக்குள்ளே இருக்கு. இப்படி இத்தனை விதமான அனுகிரகத்தையும் பண்ணுவதற்கு முத்துங்கிறதான சப்தவாட்சியானதான எம்பெருமானே வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, அவர் அதாவது யாரோ ஒருத்தர் அந்த 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவாள் நம்ம அப்பா, இன்னும் அப்படி அப்பாவோ அம்மாவோ 2 பேர் இருந்தா அவளை கொண்டு போய் இந்த மாதிரி அநாதையான இடங்கள்ல எல்லாம் விட்டோம். அது சர்வதா கூட அது வர்ஜியமானது. ஆனால் அனவஸ்திதமானதான புத்தியை கொண்டவாளுக்கு, அனவஸ்திதம்னா என்ன அர்த்தம்னா ஒரு நிலையில நில்லாததான புத்தியை கொண்டவாள் பின்ன என்ன பண்றான்னா, இன்றைக்கு என்ன இதுவோ தன்மை இருக்கோ அதை காட்டிலும் வளர்ந்து இருக்கக்கூடிய தன்மைதான் அதுக்கு இருக்குமா. அதனால வியாக்கியானத்துல காண்பிக்கிறார், விடிவோரை நட்டு ஞாயிறு பட்ட போது வந்து பார்த்தால் கைங்கரியத்துக்கு பலம். அதாவது அந்த மாதிரி பண்ணா எல்லார் லோகங்களும் பாக்குற மாதிரி இருக்கணும். ஏதாவது 4 பேர் மாத்திரம் பார்த்துட்டு வந்தான்னா எப்படி, எல்லாரும் பார்க்கணும். அந்த ஒரு பிரயோஜனம், லௌகிகமானதான பிரயோஜனம் இது எல்லாமே நம்ம பெருமாளினுடைய குணங்களா சொல்லி இருக்கக்கூடியது. சர்வஜத்துவம் அப்படிங்கிறது, அவன் சர்வாமய விநாசித்துவம் அப்படிங்கிறது, விடிவோரை நட்டு அப்படிங்கிறது, அவன் ரேகாதி சாஸ்திரங்கள், இதெல்லாம் இது எல்லாவற்றையும் விடிவோரை நட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமா சுவாமி, ஞாயிறு பட்ட போது வந்து பார்த்தால் அப்படிங்கிறது, சென்னல் ஊடு கயலுகளை அப்படிங்கிறது, இது எல்லாம் அதனுடைய வேகத்திற்கும் அதனுடைய சமிருத்திக்கும் தானே காரணங்கள் அப்படின்னு. அவ்வளவு சமிருத்தி கொண்டதாக அந்த தேசம் இருக்கு. அந்த மாதிரியான மிகச்சிறந்ததான நெல்மணிகள் இருக்கு. நெல்மணிகள் எல்லாம் நிறைய தீர்த்தத்துல இருக்கிற காரணத்தினால அந்த மண் இதுகளே மீன்கள் முதலியவைகளே எப்பொழுதும் இருக்காம். அப்படி சென்னலூடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அந்த கோளை போன்றதான புஷ்பத்தை கொண்டவள், அவளினுடையதான பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அந்த குவளை புஷ்பத்தினுடையதான போது, அதாவது அதனுடைய இலை, அதுல ஒரு படுத்து கொண்டிருக்கக்கூடிய பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப.
அதுல இருக்கக்கூடியதான ஹம்சம், அந்த பொறி வண்டு, நம்ம கொஞ்ச நேரம் கூட படுத்துக்கலாமே, நாமளும் கொஞ்ச நேரம் கூட அதாவது அனுபவிக்கலாமேங்கிறதுனால பூங்குவளை போதில் பொறிவண்டு படுத்துக்கிறது. அப்போ அந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு சென்னல் வீசுறது, இந்த பக்கம் வீசுறது. அதுக்கு அங்க அந்த தேசத்தினுடைய சமிருத்திய சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காய், இது மாதிரில நிறைய ஸ்லோகங்களும் சொல்லியிருக்கா. பொருண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முலை பற்றி வாங்க. அவளுக்கு எந்த விதமானதான அனுகிரகம் பண்ணணுங்கிறதுல விபரத்தி பத்தி ஒண்ணும் கிடையாது அவளுக்கு, பிராட்டிக்கு. ஆனால் அதை நாம வாங்கிக்கணுமே, அதுக்கு நாம சத்தாவா இருக்கணுமே, அதுக்கு நல்ல குணங்களை கொண்டவாளா இருக்கணுமே. அதுதான் அது சொல்ற. அந்த இதை பண்ற பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமிருத்திய சொல்ற. நன்னா மழை பெய்யறதான், பெய்ஞ்சுதான், இதெல்லாம் தான் அதனுடையதான பிரயோஜனமா. அப்போ இனி ஊரின் சமிருத்திய சொல்ற. தேங்காய், அதாவது ஒரு பக்கமா கமுகுகள், ஒரு பக்கம் தேங்காய், ஒரு பக்கம் சென்னல், எல்லாமே அப்படி இருக்கு. அப்படி பொறிவண்டுகள் தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முலை பற்றி வாங்க. தேங்காதே, எந்த விதமான இடையூறும் இல்லாததாய், தேங்காதேதான் முதல்ல, தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முலை பற்றி. அப்புறமா அடுத்தது இன்னொன்னு சொல்றார். திரிவிக்கிரமனுடையதான பெருமையை காண்பிச்சுட்டே வரைச்சே அடுத்தது ஒண்ணு காண்பிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்துல, கிருஷ்ணன் படி இவற்றிற்கும் உண்டாயிருக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் கிருஷ்ணனை மாதிரி எண்பிக்கின்றன அப்படிங்கிறது. ஏன்னா தோடாத மாவணியை தொண்டர் கினியானை கேளா செவிகள் என் சொல் கேளக என் சொல்லவ என் செவியல்ல கேட்டோமே. எப்படின்னா பெருமாள் எப்படி எழுறான் அப்படின்னா, திருவிக்கிரமனா வாமனனா திருவிக்கிரமனா போறானே, அவனுடைய பெருமைய பேசலையானால் தொண்டர்கினியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, வெறும் கேடு அந்த காது இருக்கிறதுங்கிறது. அப்படி பரோபகாரம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கக்கூடியதான எம்பெருமான் அவனுடையதான கால விசேஷத்துல அந்த தேசத்தினுடையதான சமிருத்திய சொல்லணுமா? எப்படி இருக்குன்னு, பூங்குவளை போதில் பொறிவண்டு, ஒரு பக்கம் ஒரு ராஜகுமாரன் படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கிறது என்ன, அதுலயே நீந்தி போகக்கூடிய அளவுக்கு, பாத்தியில நீந்தி போகக்கூடிய அளவுக்கு தீர்த்த சமிருத்தி என்ன, இப்படி எல்லாவற்றையும் கொண்டு எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தை பெறுவதற்காக அவ எல்லாருமா பண்ணக்கூடியதான அந்த விரதத்தினுடையதான பலன்கள் கிடைக்கப் பெறுகின்றன. அப்போ தேங்காதே புத்திருந்து சீர்த்த முலை பற்றி அந்த பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாம், அதாவது தேங்காம பால் கொடுத்துட்டு இருக்கோம், தேங்காமே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. அதுக்கு கறக்கிறதுக்கு உட்கார்ந்துண்டா ஏதோ பெரிய 4 கால் மண்டபத்துக்கு கீழே உட்கார்ந்துண்டா மாதிரி அவ்வளோ அவசரமா இருக்கும் அந்த மாடுகள் எல்லாம். அந்த மாடுகள்ல இருந்து பறக்கக்கூடிய, அதாவது பிறக்கக்கூடிய, இடையூறு இல்லாது வரக்கூடியதான யாதொரு பால் உண்டோ அதை சத்ருஞ்சயனாயிருக்கைன்னு வியாக்கியானம் காண்பிக்கிறார். ஒவ்வொரு மாடையும் பார்த்தா ராவணனுடையதான அது பேர் என்ன, யானையினுடைய வண்டியில இருக்கக்கூடிய யானைக்கு இது மாதிரி பேரா, அப்படி ஒவ்வொன்றும் அப்படி இருக்கான். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இதெல்லாம் சாதாரணமானது இல்ல. எல்லாமே சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். ஒரு இழுப்பு இழுத்தான்னா, சீர்த்த சிறந்ததான முலை பற்றி வாங்க, அதை பிடிச்சின்னு ஒரு இழுப்பு இழுத்தான்னா அடுத்த பக்கெட் வைக்கணும். அவ்வளோ பெருசா இருக்குமா.
அவ்வளவு அனுகிரக புத்தியோட கூட இருக்கக்கூடியவைகளா. அப்படி தீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், அப்படிப்பட்டதான வள்ளல் தன்மையை கொண்டதான பெரும் பசுக்கள் அப்படின்னார். ஏன்னார், அவைகள் கிருஷ்ணன மாதிரி தானே இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால எம்பெருமானை போலவே இருக்கக்கூடியவைகள், எம்பெருமானை போலவே இருக்கக்கூடியதுகள் அப்படின்னு சொன்னா அந்த இதுதான் சொல்லணும். மான்கள் அதுதான் சத்ருஞ்சயன் மாதிரி இருக்குன்னு சொல்றார். ஆனா இப்ப காண்பிக்கிறார் பெரும் பசுக்கள். எவ்வளவு பெரிய பசுக்கள் தெரியுமா? கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே வளர்ச்சி பெற்று சாஸ்திரஜன்யங்களாலே இருப்பு கொண்டிருக்கக்கூடிய ஸ்தாவர பிரதிஷ்டை, பெரும் பசுக்கள். எப்படிப்பட்டதான பெரும் பசுக்கள்? கிருஷ்ணனினுடைய சம்ஸ்லேஷத்தினாலே நிறைய பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள், கிருஷ்ண ஸ்பர்ஷத்தினாலே இருக்கக்கூடிய பெருமை எல்லாமே. நீண்ட பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அந்த அந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு நாளும் குறைவில்லாமல் இருக்கட்டும் அப்படின்னார். ஏன்னா கோ சமிருத்தி இருக்கணும், கோ க்ஷீராதிகளினுடையதான சமிருத்திகள் இருக்கணும், இதர சமிருத்திகள் இருக்கணும், ஞானாதி சமுதிரிகள் அதாவது இதெல்லாம் இருக்கணும், முதிரைகள் எல்லாம். அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு ஆச்சாரியன் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறான் அப்படின்னா, குரும் பிரகாஷே தீமான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அறிவாளியான சிஷ்யனுக்கு தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரகாசம், அந்த யாரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரகாசம் தேர வேண்டியதுங்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகம். அந்த எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சம் பட்டுதுன்னா என்ன நேருங்கிறத காண்பிக்கிறாள். இது எல்லாவற்றையுமே காண்பிச்சிருக்கா இவளே கூட. அன்றீன்ற கன்று கிறங்கும் தேவை போலே நம்ம ஆச்சாரியர்கள். இந்த பாசுரத்தினால பாலை கறக்கிறது அது இல்லாம வேணும். அதனால நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் எல்லாம் எந்த விதமான முகமும் சுழித்துக் கொள்ளாமல் தங்களுடைய சாஸ்திரார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்றாள். இதுதான் பிரயோஜனம். அந்த அந்த ஸ்லோகத்தினுடையதான தாத்பரியம் அதுதான். ஆனா இதுல இருந்து அந்த மீன் சுத்தின்றே இருக்கு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தால் வண்டுகள், எறும்புகள், இதுதான் நம்ம இப்ப பார்க்கணுங்கிறது. அப்போ இது எல்லாமே, அது வண்டுகளாகட்டும் எறும்பாகட்டும் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றார் பெருமாள். எப்படி பண்றாருன்னா அதுக்குரியதான கால விசேஷம், அதற்குரியதான புத்தி விசேஷத்துக்கு சேர பண்றார். அப்போ நீங்காத செல்வம் இருக்கணும், அதுவும் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கணும்னார், எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த எம்பெருமானினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அங்க ஆனுஷங்கிக பலமாய் பிராட்டியும் பிராட்டியினுடைய அனுகிரகம் முதலியவற்றை எல்லாம் பெற வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிதுனமானதான பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நம்ம பேர்ல இருக்கக்கூடியதான அனுகிரகம் அப்படிங்கிறது குறைவு இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணான். எந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணான் அப்படின்னா, அன்றீன்ற கன்று கிறங்கும் தேனுவை போலே நம் ஆச்சாரியாளும் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சொரிகின்றனர். இது சுவாமி தேசிகனுடைய பாசுரம். அதாவது கடைசியா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அன்றீன்ற கன்று கிறங்கும் தேனுவை போலே நம்மாச்சாரியர்கள் கண்ணன் எனும் கரும் தெய்வம், கண்ணன் என்கின்றதான கரும் தெய்வம் என்றைக்குமே நம்மை எண்ணி எண்ணி சுரக்கும். அப்படிப்பட்டதான எம்பெருமானினுடையதான அனுகிரக விசேஷத்தினாலே வளர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுங்கிறத காண்பிக்கிறாராம். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாசுரத்தினுடைய பரம பிரயோஜனம், தாத்பரியம் அப்படிங்கிறது. அப்படி எந்த ஒருத்தரிடத்திலே இவைகளை எல்லாம் நாம் கனிஷிக்க போறோமோ, அப்படி யார்கிட்டங்கிறதான புத்தியே இல்லாமல் தானே அவளுக்கு அனுகிரகம் பண்ணறதுக்கு தேவதைகள் கூட இருக்கிறாள். அப்படிங்கிறதான தேவதைகளுக்கு
அந்த ஒட்டுறது அப்படிங்கறது எல்லாவற்றையுமே அந்த ஸ்நேகம்ங்கிறதான புத்தி அதெல்லாம் ஒட்டிக்கணுங்க. அப்படி எம்பெருமானினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே உத்கிருஷ்டமானதான பலன்கள் யாதொன்று உண்டோ அந்த உத்கிருஷ்ட பலன்களினுடையதான லாபம் நம்மளுக்கு வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுனால எம்பெருமானாகிறதான பரமாத்மா தன்னைத்தானே வாட்டிக்கொண்டு கூட உத்கிருஷ்டமானதான லோகத்துல உத்கிருஷ்டமானதான பலனை பெறுபவர்களாய் நம்மை ஆக்கி வைக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். ரொம்ப அற்புதமானதான பாசுரம். இன்னும் நிறைய உபஸ்திதமா இருந்ததுன்னாக்க அது எல்லாமே நம்மளுக்கு வேண்டியதான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இவைகள் எல்லாம் நாம பலனை தேடிட்டு போக வேண்டியதே இல்லை. அப்படி இந்த எம்பெருமானினுடையதான எல்லா அழகையும் அதாவது அவன் எப்படி சேவிக்கணும்னு சொல்றா பாருங்க. இந்த பாசுரத்துல இன்னைக்கு அதாவது இன்றைக்குன்னா இந்த மூணாவதுக்குரியதான இந்த பாசுரத்தினால பிரதிபாதித்தமாக இருக்கக்கூடியதான விஷயம் அதுக்கு அவ பண்ணி இருக்கக்கூடியதான இந்த பாசுரத்துக்கு மாத்திரம் இல்லாம எல்லா பாசுரத்திற்கும் படங்களோட அவ வரைஞ்சு பண்ணறது இப்படி எல்லாமே இருந்ததுன்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ரேயஸ்கரமானது. ஸ்ரேயஸ்தம் என்றவாளுக்கு மோட்சம் முதலில் கிடைக்கும், அது ஆனுஷங்கிகமானது. அப்படிப்பட்டதான இந்த மூன்றாவது பாசுரத்தினுடையதான பெருமை சொல்லி மாளாது. ஒவ்வொரு பதத்திலேயும் அழகு காண்பிக்கிறார். ஓங்கி உலகு அளந்த உத்தமன் பேர்பாடி, உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவன் சிறந்தவன்கிறதான அர்த்தம். சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். சரீரம் பாலபல்யத்தோட இருக்குங்கிறதான அர்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு குழந்தையை இவ அனுகிரகிக்கிறதுக்காக வந்திருக்காள் அப்படின்னா அந்த விரதத்தை போய் தனியா பண்ணுவாளோங்கிறதானது. அந்த காரணத்தினால எம்பெருமானினுடைய திவ்ய கட்டாட்ச லப்தத்தை பெற்றவர்களான அந்த உபன்யாசத்துக்கு வரக்கூடியவர்கள் இவா எல்லாருக்குமே கூட அன்றீன்ற கன்றுக்கு இறங்கும் அப்படிங்கிறது போல இந்த மாடுகள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றன அப்படிங்கிற காரணத்தினால கௌரவாவ சர்வசிய மித்திரம்னு வேதம் சொல்றது. அத்தனை பேருக்கும் மித்திரமா இருக்கக்கூடியதான கௌஹு அப்படிங்கிறதான ஒரு மந்திரம். அதாவது அந்த அந்த விஷயங்கள் இது எல்லாவற்றையும் இந்த பாசுரத்துக்குள்ளேயே காண்பித்தாள். ஒரு ராஜகுமார மாதிரி தூங்கக்கூடிய வண்டு, அதை பிடுங்கக்கூடியது, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அவஸ்தை, அது எல்லாத்தையும் பின்னாடி சொல்றாள். அப்படிப்பட்டதான இந்த மூன்றாவது பாசுரம் ரொம்ப உத்கிருஷ்டமானதான பாசுரம். எந்த பிரகாரத்திலேயே இருந்தாலும் கூட இந்த தொத்ரேய சஸ்ரவணயோகோ அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை நாம சொன்னாலே ஒரு ஒரு எதிர்பார்க்காததான ஒரு பலனானது கிடைக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால் சுராணாம் அசுராணாம் சாமானியம் அதிதேவதம்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான இவன் வாமனன். அந்த வாமனனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இவ எல்லாரும் பண்ணா. ஆனால் வாஸ்தவத்துல அதுக்கு முன்னாடி இருந்தவன் கேசவன் தான்ங்கிறதுனால இது கேசவ மங்களாசாசனமோ அல்லது கேசவனை கொண்டு பண்ணக்கூடிய மங்களாசாசனமோ இது எல்லாமே நமக்கு நன்மையை மாத்திரமே பயக்கக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மளுக்கு அன்றீன்ற கன்று போல அவ அனுகிரகம் பண்றாள். அப்படிங்கிற காரணத்தினால் இந்த அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம நிச்சயமா எம்பெருமானனுடையதான திருவடிவாரங்களிலே நம்மளுடையதான தன்யவாதங்களோட கூட சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு வேளையும் நமக்கு எம்பெருமான் ஏதாவது பண்ணி கொடுத்தான்னா ஒரு தன்யவாதம் சமர்ப்பிக்கணும். ஆனா எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு எம்பெருமான கையால் ஆகாதவனே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணுவான். அப்படிப்பட்டதான அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணறதுக்காக காத்துருக்கான். அப்ப லோகம் சமிருத்தமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு செல்வம் வந்ததுன்னா அது நீண்டு நின்று நிற்கக்கூடிய செல்வமா இருக்கு. எல்லா விதமானதான பலன்களையும் எம்பெருமான் ஒருத்தனே கொடுக்கிறான். ஏன்னா யத்ராஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகவதோ மகாபாகோ மஹீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. அஷ்டாட்சரத்தை ஒருத்தர் ஜபிச்சு கொண்டிருக்கக்கூடிய இடமா இருந்தா அதுல இந்த மாதிரியான கெடுதல் நோய்கள் எல்லாம் வராது அப்படிங்கிறாள்.
இப்படிப்பட்டதான இந்த ஸ்திரீகள், அதாவது கோபிகா ஸ்திரீகள் தான் இப்போ இங்க விளக்கத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கும் ஒரு பக்கம் நிச்சயமாக எம்பெருமானோட சேரணம்ங்கிறதான எண்ணம் இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தை, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தை நாம சரியான முறையில தட்டி வாங்க வேண்டியதுதான். அவன் சங்கல்பிச்சுட்டான் அனுகிரகம் பண்ணணும். அப்போ அத நாம சரியான முறையில அத அந்த பலனை பெற வேண்டும். அது ஒண்ணுதானே தவிர பலன்ல எந்த விதமானதான குறைவும் கிடையாது. அந்த பலனை நாம் பெறுவதற்கு சரியானதான முறையில முயற்சிகள் பண்ணணும். அப்படிங்கிறதுதான் இந்த பாசுரத்தினுடையதான பரம சாரார்த்தமானது. பெருமான பூஜிக்கிறவாளுக்கு மழை முதலியதான எல்லா பலன்களும் வரும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தினால, இந்த பாசுரத்தினாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிறதெல்லாம் வள்ளல்ங்கிறதுனால நம்ம ஆச்சாரியால குறிச்சு அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய சிஷ்யால பாவிக்கிறாங்கிறத சொல்லி, அவ எல்லாருமே சாட்சாத் ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய அவதாரம்னே சொல்லி, அவனுக்கு அந்த பெருமாளினுடைய வள்ளல் தன்மைக்கு பறைசாற்றாக எத்தனையோ விதமான சொல்லணுங்கிறத சொல்றாள். அப்படிப்பட்டதான இந்த பாசுரம் உத்கிருஷ்டமானதான பாசுரம். 3வது பாசுரம், 5வது பாசுரம்லாம் ரொம்ப அற்புதமானதான பாசுரம். எந்த பாசுரமும் குறைச்சொல் இல்லை, அப்படிப்பட்டது. அது இந்த 3 பாசுரங்களினுடையதான சாரங்களை சொல்லுவதற்கு ஒரு விதமானதான அவகாசத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டிகே காரர்களுக்கும், அதை கேட்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய உங்களினுடைய எல்லா திருவடிவாரங்களிலேயும் தன்யவாதத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.